சாட்டர்டே ஈவினிங் வீட்டில் பீட்சா பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. நானும் அன்னைக்கு பண்ணித்தரேன் இன்னைக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி நாள் ஒவ்வொன்றா போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த வீக்கெண்ட் வந்து ஷாப் போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் பன்னீர் எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருந்ததுனால பீஸா பேஸுமே வாங்கிட்டு வந்துட்டு வெஜ்ஜு பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பேஸும் சரி சாஸும் சரி வெளியிலே வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த தடவை நாமளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணால் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆட இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம கடையில் எப்படி வாங்குறோமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதுதான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கன்சிஸ்டன்சியுமே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் பாதியில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவளும் டியூஷனில் இருந்து வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறமா அவள் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவள் நிறைய சீஸ் எல்லாம் போட்டு எனக்கு மஷ்ரூம் வேண்டாமா நான் பன்னீர் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள அவளே அரேஞ்ச் பண்ணா. அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதில் ஒரு சின்ன மன நிம்மதி அவ்வளோதான். மற்றபடி நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சீஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணுறதுனால சூப்பராகவே இருந்துச்சு.